Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 6th standard. In this video section, we are going to learn chapter 7 lesson getting to known plants. Okay students, before we start our lesson, we will recollect what we have learnt about this topic. ஸோ இந்த லெசனில் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பிளான்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அதில் ஹெர்பு, ஸ்ட்ரப்பு, ட்ரீஸு அதை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் க்ரீப்பர்ஸ், கிளைம்பர்ஸ் இந்த மாதிரி இன்னும் சில ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? டோட்டலாக 5 பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஸ்டெம் பார்த்தோம். ஸ்டெம்மில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஸ்டெம் வந்து என்ன பண்ணுது, வாட்டர் அண்ட் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணி பார்ட்ஸ் ஆஃப் பாடி எல்லாத்துக்கும் பிளான்ட்டோட பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு கொடுத்துருக்கு. அந்த ஸ்டெம்மில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லீஃபில் லீஃப் கனெக்ட் ஆகிற இடம் வந்து பெட்யூல். அடுத்தது அந்த ஃபுல் பார்ட் இருக்குல்ல, லீஃபோட ஃபுல் க்ரீன் கலர் பார்ட்டு, ஸோ அந்த ப்ராடாக இருக்கிறது அது வந்து லேமினா அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து அந்த நரம்பு ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது வைன்ஸு. ஸோ வைன்ஸில் 2 டைப்ஸ் பார்த்தோம். அதாவது லீஃப் வெனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இலை அமைப்பு, இலையோட நரம்பு அமைப்பு. அதில் பார்த்திங்கன்னா ரெடிகுலேட் வெனேஷன் அண்டு பேரலல் வெனேஷன் பார்த்தோம். மிட்ரிப்னா என்ன, வைன்ஸ்னால் என்ன, அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? வாட்டர் வந்து லீஃப் வந்து வாட்டர் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, வேப்பராக கன்வெர்ட் பண்ணுது, அது வரைக்கும் பார்த்தோம். ரூட்ஸ் பார்த்தோம். ரூட்ஸில் 2 டைப்ஸ் பார்த்தோம். ரூட்ஸில் என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ fibrous root, another one is tap root. ஓகேங்களா? ஸோ ரூட் வந்து லீஃப் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஆங்கராக வந்து நங்கூரம். ஓகேங்களா? நங்கூரம் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் லெசன் இந்த டாபிக் ஆஃப் ஃப்ளார். ஓகேங்களா? இந்த லெசனில் ஃப்ளாரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஸ்டெம் பார்த்தோம். ஸ்டெம்மு ரூட் வரைக்கும் பார்த்தாச்சு, லீஃபும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஃப்ளார். ஓகே, யூ ஆர் ஷோன் 3 branches ஆஃப் ஏ ரோஸ் இன் ஃபிகரில் 3 branches காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, ஏ லீஃப்லெஸ் பிரான்ச், லீஃப் இல்லாத ஒரு பிரான்ச் காட்டியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஏ ஸ்டெம். செகண்ட் பி பார்த்தீங்கன்னா ஏ பிரான்ச் வித் லீஃபோடு சேர்ந்துருக்கு. தேர்ட் ஒன் இஸ் a branch with leaf and flowers. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப்ஸில் இதில் பார்த்துருக்கோம். 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. which color did you use for the flower in ஃபிகரில் ஃப்ளார் வந்து என்ன கலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்ஸ், ஸோ எல்லோ, இந்த மாதிரி கலர்ஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். have you ever seen flowers on the plants of grass, wheat, maize, mango or guava? எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, பட் எல்லாத்துலேயுமே ஃப்ளார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எதுலேயுமே ஃப்ளார்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, இஃப் யூ see any flowers in the plants, are they brightly colored? ஸோ கலர்ஸ் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். let us study a few flowers closely. when choosing flowers to study, avoid using marigold. மேரிகோல்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் தான் வந்து சென்டர் பார்ட், அதில் வந்து எந்த ஒரு ஃப்ரூட் கன்வர்ஷனுக்கான எந்த பார்ட்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது கிரிசாந்தம் ஆர் சன்ஃப்ளவர், இது எல்லாமே வந்து என்னவாக மாறாது, உங்களுக்கு ஃப்ரூட்டாக மாறாது. இந்த 3 ஃப்ளார்ஸும் யூ வில் லேர்ன்ட் இன் ஹை கிளாஸஸ் that they are not single flower but group of flowers. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ ஒரு ஃப்ளார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, a predominant part of open flower. These are the petals of the flower. Different flowers have petals of different colors. ஓகேங்களா? ஒவ்வொரு ஃப்ளாருமே பெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃப்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாரோட மேலே இருக்குது தெரியுமா, இதழ்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பூவோட இதழ் அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு பெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாரோட கீழ் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து செப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் do you see that the pot is made of small leaf like structure? அதாவது சின்ன அந்த ஃப்ளாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா
சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கும் ஓகேங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா செஃபல் அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பெட்டல் அப்படின்னா இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, அதாவது பூவிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. செஃபல் அப்படின்றது புற இதழ், அதாவது கீழ்ப்பக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புள்ளிவட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃப்ளாரோட கீழ்ப்பகுதியில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு பார்க்குறீங்க, செஃபல் அப்படின்றாங்க. மேலே இருக்கிறது என்ன, பெட்டல், இதழ்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், take a flower and observe it petals and sepal. Now answer the following questions. How many sepal do it have? Does it have? So டோட்டலாக வந்து எத்தனை செஃபல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. வாட் ஆர் த கலர் ஆஃப் த பெட்டல்ஸ் அண்ட் செஃபல்? செஃபல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் இருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்கும். பெட்டல் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற பூ ரோஸு அப்படின்றதுனால அது வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஓகே, ஹவு மெனி பெட்டல்ஸ் தட் யூ ஃப்ளார் ஹாவ்? பெட்டல்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் நிறையா இருக்கும். ஒவ்வொரு பூவில் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர் தே ஜாயின் டு ஒன் அனதர் ஆர் தே செப்பரேட்டட்? ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பெட்டல்ஸ் வந்து செப்பரேட்டடாக தான் இருக்கும், ஜாயிண்டாக இருக்காது. ஓகே, டூ த ஃப்ளார்ஸ் வித் ஜாயிண்ட் செஃபல்ஸ் ஹாவ் பெட்டல்ஸ் தட் ஆர் செப்பரேட்டட் ஆர் தே ஜாயின் டுகெதர்? செஃபலும் பெட்டலும் வந்து டிஃப்ரெண்ட் தனித்தனியாக இருக்கா இல்லை ஜாயிண்ட் ஆன மாதிரி அப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் டிஃபர் ஆகி தான் இருக்கும். ஓகேங்க, make a table based on the observation of the whole classes. Add observation to this table from a field trip to a locality where there are plants with the flower. Fill the last 2 columns after you have gone through the entire section. To see the inner part of the flower clearly, you have to cut it open if its petals are joined. For example, in datura and other bell-shaped flowers. டேச்சுரா அப்படின்றது என்னென்னா இந்த ஃப்ளார் தான் ஓகேங்களா. இங்கே மாதிரி கொடுத்துருக்காங்களா ஒயிட் கலரில், இது வந்து என்ன ஃப்ளார் அப்படி சொல்லுவாங்கன்னா ஊமத்தைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து ஊமத்தை செடி, அந்த ஊமத்தையோட பூ தான் இது, ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஊமத்தை காயின்றது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், முள்ளாக இருக்கும். ஸோ அது பாம்புக்கா அப்படின்னு கூட சிலவங்களாம் சொல்லுவாங்க ஓகேவா. ஓகே, bell-shaped flowers. The petal have to be cut lengthwise and spread out so that the inner part can be seen clearly. Remove the sepals and petals to see the rest of the part. Study in figure. Clearly compare your flower with the illustration and identify the stamens and pistil in your flower. ஓகேங்களா, அதாவது இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா நம்ம மெயினாக மேலே இருக்கிற 2 பார்ட் பார்த்தோம். ஃப்ளாரோட 2 பார்ட் செஃபல், பெட்டல்ஸ் அப்படின்றத பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே இன்னர் பார்ட் தனியாக இருக்குது ஓகேங்களா. ஒவ்வொரு ஃப்ளாருக்குள்ளேயுமே இன்னர் பார்ட்டுன்னு தனியாக இருக்கும். ஸோ அந்த இன்னர் பார்ட்டில் வந்து ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த செக்ஷனை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஸ்டாமன், another ஒன் இஸ் ஏ பிஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்டாமன் அப்படின்றது என்னென்னா இந்த ஹோல் பார்ட்டை தான் ஸ்டாமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல் பார்ட் இருக்குல்ல, இதில் இந்த எல்லோ கலரில் க்ரீமி கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே மஞ்சள் கலரில் இருக்கும் ஓகேங்களா. மேலே இருக்க அந்த தலைப்பகுதி வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், இந்த ஸ்டெம் வந்து க்ரீமி கலரில் இருக்கும். ஸோ இந்த சின்னதாக இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த ஸ்டாமனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பார்ட் ஆஃப் தி ஃப்ளார் ஓகேங்களா. ஃப்ளாரில் மேல் பார்ட்டு அது. அடுத்தது பிஸ்டில்ன்றது உள்ளே இருக்கிற ஒரு பார்ட் ஓகேங்களா. பிஸ்டிலுங்கிறது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு பார்ட், this one ஓகே. ஸோ திஸ் இஸ் ஏ பிஸ்டில் ஓகேங்களா. அந்த உள்ளே இருக்கிற பார்ட் தான் அது, நீட்டாக இருக்குது. இங்கே கீழேருந்து மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் மேலே காட்டியிருக்கேன். ஸோ பிஸ்டல்ன்றது அந்த மேலே இருக்க ஃபுல் பார்ட்டு. இதை வந்து பிஸ்டலில் வந்து ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் ஓகேங்களா. அந்த பிஸ்டலுங்கிறது என்ன, ஃபீமேல் பார்ட்டு. இதில் தான் என்னென்னு இருக்கும், கருப்பைலாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் ஆஃப் ஃப்ளாரில் இதில் எது வந்து பிஸ்டில், எது வந்து ஸ்டாமன் அப்படின்னு பார்த்தாச்சு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன், ஸோ ஸ்டாமன்னா என்ன, பிஸ்டில்னா என்ன பார்த்தாச்சு. இப்போ பிஸ்டில்ன்றது என்ன, ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். ஸ்டாமன்ன்றது மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். இப்போ ஸ்டாமனோட பார்ட் பார்க்கணும். ஸ்டாமன் பார்த்தோம்ல, ஸோ அதோட பார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆந்தர், இது வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிலமெண்ட் அப்படின்னா
நூலுன்னு சொல்லுவாங்க. நூல் மாதிரி இருக்கா பார்க்க, அதாவது தண்டு, அந்த தண்டை தான் வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே எல்லோ கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து ஆந்தர். அது ஆந்தர் எப்படி அப்படின்னா மகரந்த தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மகரந்த தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது மகரந்த பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, உள்ள பிஸ்டலுங்கிறது சூலகம், சூல் பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மகரந்த பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ இது ரெண்டு தான் வந்து ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு another ஒன் இஸ் பிஸ்டில். இப்போ பிஸ்டிலோட பார்ட்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா, பிஸ்டிலில் டோட்டலாக 3 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் பிஸ்டிலில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பார்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஓவரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பை. ஓகேங்களா, ஸ்டைலுங்கிறது என்னென்னா சூலக இடைத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை வந்து ஜாயின் பண்ணுதில் ஒரு தண்டு, அதுதான் வந்து இடைத்தண்டு. அந்த ரெண்டு மேலே இருக்க ஸ்டிக்மாவையும் ஓவரியையும் ஜாயின் பண்ணுதில் ஒரு தண்டு, அதுதான் வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டிக்மா அப்படின்றது என்னென்னா சூலக முடி, சூல் முடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்டிக்மான்றது என்ன, சூலகம் அல்லனா சூல் முடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டிக்மா மேலே இருக்கிறதும் இந்த ஸ்டாமனோட மேலே இருக்க தெரியுமா ஆந்தர், அது ரெண்டும் ஒன்றா ஜாயின் ஆகிட்டு தான் ஓவரில் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, உங்களுக்கு ஒரு கருவாக மாறுது. ஓகேங்களா, அந்த கரு தான் உங்களுக்கு ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது. சரியா, சின்ன சின்ன பிஞ்சு காயெல்லாம் ஃபார்ம் ஆகும்ல, இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. Okay, the inner most part of the flower is called the pistil. Pistil அதாவது ஃப்ளாரோட உள்ளே இருக்கிற பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஸ்டில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு another ஒன் இஸ் ஸ்டாமன் அண்ட் பிஸ்டில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிலமெண்ட் பார்த்தாச்சு. ஓகே, if you cannot see it completely, remove the remaining stamen. ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் எதில் கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் இருக்குல்ல, ஹைபிஸ்கஸில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒன் another ஒன் இஸ் வாழைப்பூ இருக்குது தெரியுமா, நம்ம பிளான்டைன் ஃப்ளார், வாழை மரத்துலேருந்து வாழைப்பூ வந்து வீட்டில் சமைப்பாங்க. அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். ஒயிட் கலரில் அது வந்து தொப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிரித்து எடுப்பாங்க, அதில் கூட தேன்லாம் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதை பிரித்து எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே சின்ன சின்னதாக லைனாக இருக்கும். அந்த சின்ன சின்னதாக லைனாக இருக்குது தெரியுமா, அதை அப்படியே விட்டுருவாங்க. அது வந்து மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அது உள்ளே இருக்கிற நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து எட்டை போட்டுருவாங்க. நீட்டாக காம்பு மாதிரி மேலே வந்து முட்டையாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஓவரி, அதாவது பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மெயினாக நீங்கள் அதில் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓவரி. ஸோ இந்த ஓவரியை நம்மளுக்கு கட் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஓவரிக்குள்ளே என்னென்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதாவது வெர்டிகலாக கட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஹாரிசாண்டலாக கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு அதாவது லாங்கிடியூடினல், அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் கட், இந்த ரெண்டு கட்டும் பண்ணும்போது அது உள்ள சென்டர் பார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறாங்க. சென்டரில் உங்களுக்கு சின்ன சின்னதாக மணி மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஓவல்ஸ். அதாவது ஓவல்னால் என்னென்னா கருமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து இதே மாதிரி ஹியூமன் பாடிஸ்லேயும் நிறையா இருக்கும். ஹியூமன் பாடியில் இந்த மாதிரி தண்டு மாதிரி இருக்காது, அதில் கருமுட்டை மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஓவலோட பார்ட்டு. திஸ் ஒன் இஸ் ஓவல்ஸ், அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல மணி மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஓவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கருமுட்டை, இது இந்த ஷேப்பில் கருமுட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஹோல் பார்ட்டு. ஓகே, அப்சர்வ் இன்னர் பார்ட் ஆஃப் த ஓவரி யூஸிங் லென்ஸ். Do you see some small beads like structure inside the ovary? Inside the ovary உங்களுக்கு சின்ன சின்ன beads மாதிரி இருக்கும். They are called oval. Ovals அப்படின்னா கருமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரி அப்படின்றது என்ன, உங்களுக்கு கருப்பை. ஓகேங்களா, ஓகே ஆன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் உங்களால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் அப்படின்னா என்னன்ட்டு உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு கீழே இருக்கிறது அந்த ஃப்ளாரோட ஸ்டெம். ஓகேங்களா, கீழே இருக்கிறது என்ன, ஸ்டெம். அடுத்தது ரிசெப்டக்கிள், அதாவது ஜெனரேஷன் ஆஃப் த ஃப்ளார் ஆர்கன். ஓகேங்களா, அந்த பாயிண்ட் வந்து தான் அந்த ஃப்ளார் ஆர்கன் இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது. அடுத்தது இந்த க்ரீன் கலர் பார்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஃபல், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃப்ளார் பட்ஸ். இந்த செஃபல்குள்ளே தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த பட்டு வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அடுத்தது திஸ் ஒன் இஸ் எ பெட்டல்.
பெட்டல்ன்றது என்ன இதழ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் அதாவது ரீப்ரொடக்ஷன் மேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு ஸ்டேமன் ஓகேங்களா. ஸ்டேமனில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆந்தர், அனதர் ஒன் இஸ் ஃபிலமெண்ட் ஓகேங்களா. அடுத்தது மேல் பார்ட் ஆஃப் த பார்ட்டு இது வந்து பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பிஸ்டில் ஆர் கார்பெல், பிஸ்டில் ஆர் கார்பெல் ஓகேங்களா, ஆர் கார்பெல். இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் ப்ராடக்ட் ஓகேங்களா. ஃபீமேல் ரீப்ரொடக்ஷனோட ஃபீமேல் பார்ட் இது. இந்த ஹோல் பார்ட்டு தான் ஃபீமேல் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது ஸ்டிக்மான்றது என்னென்னா சூல் முடி, ஸ்டைல்ன்றது இந்த ஓவரியையும் ஸ்டிக்மாவையும் ஜாயின் பண்ணுற ஒரு பார்ட். போலன் டியூப்ன்றது இந்த உள்ளுக்குள்ளே இருக்குல்ல ஒரு டியூபு, உள்ளுக்குள்ளே ஹோல் மாதிரி இருக்குது தெரியுமா சின்னதாக, அந்த டியூப் தான் வந்து போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோல் பை இருக்குது தெரியுமா, இதுதான் வந்து ஓவரி அதாவது கருப்பை. அதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டியாக அந்த பீட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது தெரியுமா, பீட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த குட்டியாக மணி மாதிரி இருக்கிறது வந்து ஓவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓகேங்களா. இதுதான் வந்து ஹோல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ இதில் இந்த ரெண்டும் அதாவது ஆந்தரும் இதுவும் ஜாயின் ஆகிடுது. இந்த ஆந்தரும் சூல் முடியும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகும்போது, இடிக்கும்போது, ஒன்றா டச் ஆகும்போது தான் உங்களுக்கு என்னவா மாறுது, இந்த இதழெல்லாம் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் இது கருவாக மாறி அந்த கரு தான் உங்களுக்கு பின்னாடி காயாக காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டாக தருது ஓகேங்களா, அதாவது பழம் தருது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கும், ஹார்ட் வேர்ட்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, அதாவது கீவேர்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். ஐ ஹோப் you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Okay, also don't forget to learn the question and answer. Thank you students, thank you to all, happy learning.